நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிடர் சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சியை பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சியை கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல வந்து அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்ப இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகள்ல நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருங்க. 30 வயசு மேல ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிக்கிறாங்க இந்த நாள். அப்ப அதுக்கு 6 மாசம் தான் விடையை சொல்ல போது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார், இந்த அன்பு, அறிவு, அழகு, நீதி, நேர்மை எல்லாமே ஒரு சேர்ந்த வடிவுனா இந்த துலாம் ராசி நேயர்கள் தான். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 months பர்டிகுலரா எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக துலாம் ராசி எதிர்பார்த்து கொண்டிருந்த 6 மாத காலகட்டம் எப்போ வருங்கிறது ஏதோ வந்து விட்டுன்னு சொல்லலாம். துலாம்ங்கிறது ஒரு கவர்ச்சி, அட்ராக்ஷனுங்க. அதோட பேச்சு திறமையா இருக்கும். ஆடுற மாட்டா அடிக்க இருக்கும், பாடுற மாட்டா பாடிக்க. ஆனா கோவப்படாத துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். கோவப்பட்டாதான் அப்படியே அப்செட் டவுன் ஆயிரும். இந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு 6ல் இருந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் வக்ரகதி ஜூலை 27 நடக்கும் காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு இருந்த தொந்தரவு, உடல் சார்ந்த பிரச்சனைகள், வேலையில் இருந்த கஷ்டங்கள், கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் படிப்படியாக குறைகிறது. 10ல குரு பகவான் வேற இருக்கார். அப்ப பதவி உயர்வு, சங்கங்கள், சபைகள், மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும், ஏதோ தொழில் பண்ணணும், பாப்புலாரிட்டி ஆகணும்னா இப்ப கிடைக்கும். இப்போ பாப்புலாரிட்டி இந்த ராசி பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் இப்ப போயிட்டு இருக்கு. அப்படியே 100 கிலோமீட்டர் வேகத்துல போகிற மாதிரி போக போறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான காலகட்டம் இருக்கு. 10ல் குரு பதவி மாறுதலை சொல்லணுங்க. பதவி பதிவுங்க ஒரு செயலிருந்து இன்னொரு மாறும். இந்த பதவி மாறுது எதாவது தெரியுங்களா? வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைச்சிடும். வேலையில் இருக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைச்சிடும். இதெல்லாம் ஜாப் செக்டர். அடுத்து லைஃப் செக்டர்ல கல்யாணமே ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆயிரும். பேச்சுலர் டு மேரிட் பர்சன். சரி, மேரிட் பர்சனா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்பா அம்மா ஆயிடுவாங்க. பயங்கர டிரான்சிஷனா இருக்கே சார், அதெல்லாம் நம்ப முடியலையே. வயசான ஒருத்தங்க இருக்காங்க, தாத்தா பாட்டி ஆகுது. சூப்பர் டிரான்சிஷன்ஸ். இது நீங்க நிறைய பேர் மக்கள் நேர்க்க. ஏன்னா நிறைய ஏன்னா 10ல் குரு ஒரு சாதாரணமா வரல. கண்டிப்பா ஹம்ச ராஜ யோகம் சொல்லுவாங்க. ஏன்னா கேந்திரத்துல வருது. கேந்திரத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்று ஆட்சியோ உச்சமா வரும் பொழுது அது அந்த ஒரு பாயிண்ட் தான். இது பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு டைம் தான் நடக்கும். இந்த காலகட்டம் இப்ப நடக்குது. அப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் டைம் என்ன, இவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்டதுல ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு சிலருக்கு வந்திருக்கு. சேஃபஸ்ட் சைடில் போய் நிற்கணும். இல்லை நான் வேலையை விட்டுட்டு டிசிஷன் கரெக்டாக எடுத்துக்கணும். வேலையா தொழிலா 2 டிசிஷன் டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிக்கணும். இது அக்டோபர் 31 வரைக்கும் தான். ஏன்னா குரு மாறிடுவார். குரு மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலைக்கு பண்ண முடியாது. அப்போ நம்ம திருமண உறவுகளுக்கு பேச ஆரம்பிச்சிடும். அக்டோபர் 31 வரைக்கும் என்ன ஆகும்னா, வேலையா தொழிலா. சரி, வேலைன்னா வேலையை டக்குன்னு போய் ஜாயின் பண்ணு, ப்ரமோஷனை பாரு, சைடில் படிக்கப்போ, இல்லை பிஸ்னஸ்னா புதுசாக ஆரம்பி, பப்ளிசிட்டி கொடுக்க ஆரம்பி. ஏன்னா இந்த ராசிக்கு 3 பார்க்க போகுது. பப்ளிசிட்டி கொடுக்கலாம், வேலையாட்கள் கூட்டு ஜாயின் போட்டு இதெல்லாம் பண்ணணும்.
வெளிநாட்டு ஒப்பந்தங்கள்லாம் பண்ணலாம். இதை விட்டுட்டு அக்டோபர் 31க்கு பின் என்னன்னா திருமணம் தான். எட்டி மேளம் கொட்டுகிற காலகட்டம். இந்த ராசிக்காரங்க பாவங்க, நிறைய பேர் பேச்சுவார்த்தை பேசி பேசி நிக்கிற மாதிரி போனது பல பேத்துக்கு இருக்கு. இப்ப திருமணம் சம்பந்தப்பட்டு உறவு தானாக வருகின்றன. மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும். விருப்ப திருமணங்கள் அடையக்கூடிய காலகட்டம். சுப தகவல்கள் இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு பிடித்த வரன்கள் இப்பதான் இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வரனை ஜாதகம் முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு ரீசனுக்காக நின்று இருக்கும். அதே வரன் திருப்பி வரும். ஆனா இதை கல்யாணம் முதலே பண்ணியிருந்தா என் குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்குங்கிற லெவலுக்கு இருக்கும். அந்த முதலே பார்த்த வரன் நிறைய பேருக்கு வரப்போகுது. அந்த மாதிரி இருக்கு. ஓகே சார். இந்த துலாம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே விருப்பப்பட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க பார்ட்னர்ஸை விட்டு. தொழில் ரீதியா ரொம்ப நாளாவே பிரிஞ்சிருப்பாங்க. கணவன் வந்து ஒரு ஊர்லயும் மனைவி ஒரு ஊர்லயும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க சொல்ற காலகட்டத்துல இது மாறுமா? நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பிரிவுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல அப்படின்னு உணர்த்ததுக்கு என்ன ஆகுன்னா, பிரிவினை கொடுக்குறது ராகு கேதுகள் அவங்க செஞ்ச வேலை தான். இப்ப இந்த குரு பகவான் வந்து பஞ்சமஸ்தானம், அப்ப 7ஆம் இடம் தான் உறவுகள் ஸ்தானம், இதெல்லாம் வலுப்பெறும் போது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொழிலுக்காக ப்ரொமோஷன் கிடைச்சு வேற பக்கம் போயிருந்திருப்பாங்க. கணவன் மனைவி அப்ப மாறி மாறி ஆளுக்கு ஒரு பக்கம், வெளிநாட்டுல இருந்தது எல்லாம் ஒன்று சரி கணவன் மனைவி நிரந்தரமாக இருக்க. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் என்ன நடந்ததுன்னா, இல்ல அடுத்த ஒரு வாழ்க்கையை நோக்கி போவோன்னு வந்திருக்கு. அது ரொம்ப பார்த்து போடணும். திருமணம் உறவு நீடிக்குமா இல்லையா, அடுத்த உறவான்னு பார்க்கணும். ஆனா மாணவர்கள் கோல்டன் டைமா இருக்கு. மாணவர் நல்ல காலேஜ் கிடைக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களுக்கு பேரை போடுவாங்க. இருந்தாலும் எக்ஸாமை திருப்பி இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, கிடைச்சிடும். காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் நிறைய துலாம் ராசிக்காரங்க போய் படிக்க போறாங்க. ஓகே சார். இவங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க சார். இவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் உடலில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டம். வேலையில கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி சரியா பயன்படுத்திக்க வேண்டியது. 3வது முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ், பிக்ஸ்டு டெபாசிட், இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது மாதிரி சொல்லுவாங்களே, அந்த இன்சூரன்ஸ் போட்டு மறந்துடுவாங்க, கட்டாம விட்டுருவாங்க. இப்ப பைக்கு காருக்குள்ள இன்சூரன்ஸ் எடுக்க பண்ணிடுவாங்க. நோ பார்க்கிங் போய் இதெல்லாம் சின்ன சின்ன தேவையற்ற தொந்தரவா இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி எழுதுறவங்க மட்டும் எல்லா டாக்குமெண்ட்லும் பேரு, ஆதார், பேன் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா பாத்துக்கங்க. ஜாபுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சார். இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா. இவங்க இப்ப வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா குழந்தை வடிவத்தில் உள்ள தெய்வம். இப்ப குழந்தை வடிவத்தில் இருக்கிற குழந்தை முருகர், கன்னி தெய்வத்தில் இருக்கிற பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்களா இருக்கலாம். ஆண் தெய்வத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணன். குருவாயூர் நான் நிறைய பேருக்கு குருவாயூர்ல துலாபாரம் கொடுக்க வச்சிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி நடக்கணும், வெற்றி வாய்ப்பு வரதுக்கு துலாபாரம் கொடுக்கறதா சிறப்பா இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க சொல்றது பார்க்கும்போது அக்டோபர் 31க்கு அப்புறம் நீ தாண்டா, உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு துலாம் ராசினியர்களுக்கு அப்படியே சூப்பரா சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. தேங்க்யூ.